இன்றைக்கி நாம் 2 கோலம் பார்க்க போகிறோம். 2 கோலமுமே 6 புள்ளி 2 வரிசை நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டுற கோலம். இப்போ ஃபஸ்ட்டு கோலம். இப்போ எப்படின்னா இந்த 4 புள்ளியை கணக்கு எடுத்துங்க. இதில் கிராஸாக இப்படி லைன் போட போகிறோம். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு இப்படி, அதே மாதிரி இந்த புள்ளிக்கு இப்படி போடும்போது லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி முதல்ல எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ணி நிப்பாட்டினதை இப்போ கீழே இருக்கிற 4 புள்ளியை கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த புள்ளிக்கு இந்த 2 லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சுழி போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே கொண்டாந்து நிப்பாட்டிக்கோ இல்லையா, இதை கீழ் புள்ளிக்கு இப்படி பெண்ட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி பெண்ட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டினதை இந்த புள்ளிக்கு கிராஸாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த இடத்த இப்படி ஷார்ப்பாக ஜாயின் பண்ண வேண்டியது. இதேமாரி கீழ் புள்ளியில் பெண்ட் பண்ணி இப்படி நிப்பாட்டிக்கோங்க. இதையும் இப்படி கீழ் புள்ளியில் பெண்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு ரெண்டுத்தையும் இப்படி கிராஸாக அப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்த நீங்கள் சுழிச்சாலும் இங்கே எப்படி சுழி வருதோ அதே மாதிரி சுழிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமான கோலம் மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோலம். கோலம் வந்து முடிஞ்சிச்சு. அலங்காரம் பண்ணுறதுலாம் நம்மளுடைய விருப்பங்கள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது கோலம். இந்த கோலத்துக்கும் புள்ளி 6 புள்ளி 2 வரிசை நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கிராஸாக இருக்கிற இந்த 3 புள்ளிக்கு மேலே இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனோட இந்த 2 பக்கம் இருக்கு இல்லையா, இதை திருப்பி கீழே ஒரு லைன் போட போகிறோம். இது வந்து ஆப்போசிட் சைடு மட்டும் ஒரே டிசைனில் வரும். இப்போ இதை இப்படி திருப்பி கீழ் புள்ளிக்கு கொண்டு போயிட்டு இந்த 3 புள்ளி கணக்கு பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். சாரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே இந்த மேலே இருக்கிற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட சுழிச்சிட வேண்டியதான். இதே மாதிரி இதையும் இப்படி சுழித்து கீழ் புள்ளியில் கொண்டு போயிட்டு கிராஸாக 3 புள்ளி கணக்கெடுத்து லைன் போட்டுக்கிட்டு மேல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே டிசைனை அப்படியே ஆப்போசிட் சைடு போட போகிறோம். இப்போ உள்ள புள்ளிக்கு ஒரு டபிள்யூ ஷேப் போட போகிறோம். எப்படின்னா இந்த கிராஸாக 2 புள்ளி, இந்த 2 புள்ளி, இதுதான் கணக்கு. இதில் இப்போ வெளிப்பக்கத்துலேருந்து கிராஸாக ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு உள்பக்கமாக இப்படி கொண்டு போகணும். இதுக்கு வெளிப்பக்கமாக இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு உள்பக்கமாக இப்படி கொண்டு போகணும். இது ரெண்டுத்தையும் அப்படியே இப்படி சுழித்து கனெக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த 4 புள்ளிக்கு ஒரு டபிள்யூ போடலாம்.
இதை அப்படியே சுழிச்சிடுங்க. ரொம்ப சிம்பிளான கோலம் தான் இது. ரெண்டு கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். சூப்பர்.